கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 67 அவதார சின்னங்கள். பிறிதொரு சமயத்தில் ஸ்ரீ பத்மாக்ஷர் என்னும் மகாவிஷ்ணு மாயையின் வல்லவரான அசுரர்களோடு போர் புரிந்து அதில் தோல்வியை தழுவிக்கொண்டார். அதனால் அவர் மாயாபுரியிலுள்ள மகாதேவரை பூஜித்து வணங்கி அவர் தமக்கு முன்னால் பிரதிட்சியமானதும், தேவாதி தேவனே, மகா மாயாவிகளான காலநேமி முதலான அசுரர்களை வெல்லுவதற்கு சக்தியற்றவனாக நான் இருக்கிறேன். ஆகையால் என்னுடைய மாயைகளை கொண்டு அவர்களுடைய மாயைகளை நான் ஜெயித்துவிட வேண்டும். அதற்கான ஒரு வரத்தை தாங்கள்தான் எனக்கு கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் அதற்கான வரத்தை அவருக்கு கொடுத்தருளிவிட்டு மறைந்தார். உடனே மகாவிஷ்ணு மகா மாயாவியாக மாறி அசுரர்களை போரிட்டு ஜெயிப்பதற்கான பலத்தையும் பெற்றார். அதன் பிறகு அவர் அசுரர்களை போருக்கு வரச் சொல்லி அறைகூவி அழித்து அவர்கள் அனைவரையும் கொன்று யுத்தத்தில் வெற்றி வாகை சூடி மகிழ்ந்தார். இன்னொரு சமயத்தில் அந்த பரந்தாமர் காசி தலங்களுக்குச் சென்று அங்கே விஸ்வநாதரை பக்தி சிரத்தையோடு வணங்கி வழிபட்டு வந்தார். அப்போது அவருடைய முன்னிலையில் விஸ்வநாதர் காட்சியளித்ததும் மகாவிஷ்ணு அவரை நோக்கி, சர்வேஸ்வரனே, தங்களுடைய சரீரத்தில் பிரம்மா, நான் முதலானவர்களுடைய அகங்காரத்தை ஒழிப்பதற்காகவென்றே எங்கள் தேகத்தின் அம்சங்களை தரித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் கூட எங்களுடைய உள்ளம், அதிகாரம், பதவி முதலானவற்றால் சில வேளைகளில் ஆணவமும் அகந்தையும் கொண்டு எங்களையே அழித்துவிட பார்க்கிறது. ஆகையால் இனிமேற்கொண்டு தாங்கள் பக்தர்களின் முன்னிலையில் எப்போதாவது பிரசன்னமாவதாக இருந்தால் அப்போதெல்லாம் என் உடம்பிலுள்ள எலும்பு முதலான அம்சங்களையே தங்களுடைய திருமேனியில் ஆபரணங்களாக கருதி அணிந்து கொண்டு எங்களுடைய அகந்தையை அடக்கிவிட வேண்டும். தங்களுக்கு மகாவிஷ்ணுவாகிய என்னுடைய சிரசை வெட்டி தள்ளியவர் என்றும், மத்ய விழிகளை ஆபரணமாக அணிந்திருப்பவர் என்றும், ஆமையோட்டினால் அலங்கரிக்கப்பட்ட அழகுடலை கொண்டவர் என்றும், பன்றியின் தித்திப்பல்லை தரிப்பவர் என்றும், நரசிம்மத்தின் தோலை ஆடையாக அணிந்திருப்பவர் என்றும், திரு விக்கிரமனின் எலும்பை தண்டமாக பிடிப்பவர் என்றும் ஆகிய இதுபோன்ற திவ்யமான பெயர்களையெல்லாம் தங்களுக்கு உண்டாக வேண்டும். இவ்வித பெயர்களில் தங்களை எந்த பக்தர்கள் வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தாங்கள் என் சார்பில் வேண்டிய வரங்களையெல்லாம் விருப்பத்துடன் கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே அவர் விரும்பி கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுத்தருளிவிட்டு சங்கரர் தமது தேவியோடு மறைந்தார். ஆகையால் அவருடைய இந்த திருநாமங்களினால் வணங்கி துதிப்பவர்கள் அனைவரும் சகல மனோ விருப்பங்களையும் பெற்று இறுதியில் மோட்சத்தையும் அடைவார்கள். அதுவும் தவிர அவர்கள் மகாவிஷ்ணுவின் பிரியத்திற்கு பாத்திரர்களாகி விடுவார்கள் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. அத்தகைய சிவ பக்தர்களிடத்தில் திருமாலும் தம் அகங்காரத்தை அழித்துவிட்டு அவர்களிடம் பெருமளவு அன்பு வைத்து பெரிதும் மகிழ்வடைகிறார். பிறிதொரு சமயத்தில் திருமால் ஹரீஸ்வரம் என்கின்ற திவ்ய தலத்தில் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு தமக்கு முன்னிலையில் பிரசன்னமான அப்பெருமானிடமிருந்து
தாம் விரும்பி கேட்ட வரங்களை அடைந்து மகிழ்ந்தார். அவருடைய ஆனந்த தாண்டவத்திற்கு படக வாத்தியத்தையும் மத்தளத்தையும் வெகு அழகாக வாசித்து சகல நன்மைகளையும் பெற்றார். முன்பொரு சமயம் திருமால் திருவெண்காட்டிலுள்ள இறைவரை வணங்கி பூஜித்து, சர்வேஸ்வரா, தாங்கள் விளையாட்டாகவே உலகங்கள் அனைத்தையும் படைத்து விட்டீர்கள். இதனால் எனக்கு பல ஜென்மங்களும் கழிந்து விட்டன. என் தெய்வமே, இனிமேலாவது எனக்கு முக்தி கிடைக்கும்படியாக அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு உமையொரு பாங்கர் மகாவிஷ்ணுவை நோக்கி, திருமாலே, மகா பிரளயம் சம்பவிக்கும் போது நான் சகல பிராணிகளையும் அழித்து உம்முடைய எலும்பு, சாம்பல், தோல் முதலானவைகளினால் அலங்காரம் செய்யப்பட்டவனாகி உமக்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆனந்த தாண்டவமும் புரிந்து சாலோக்கிய முக்தியை கொடுத்தருள்கிறேன். பிறகு சிருஷ்டி காலத்தின் போது நீர் செய்திருக்கும் சகல தவறுகளையும் பொறுத்தருளி உமக்கு சிறந்த சாயுஜ்யத்தையும் அளிக்கிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். அன்றிலிருந்து அவரும் அவ்வாறே எலும்பு, சாம்பல் முதலானவற்றினால் தம் திருமேனியை அலங்கரித்து கொண்டு மகாவிஷ்ணுவுக்கும் சாயுஜ்ய பதவியை கொடுத்து அனைவரையும் அனுக்கிரகம் செய்கிறார். ஆகையால் திருமால் சிவ பூஜையின் சிறப்பினால்தான் உலகத்தை காத்து ரட்சிப்பவராகவும் கணக்கில்லாத வாக்கியங்களை கொண்டவராகவும் மாயாவியாகவும் புத்திரவானாகவும் சகல தேவர்களைக் காட்டிலும் சிறப்பு வாய்ந்தவராகவும் ஆனார். மேலும் அதன் மூலமாகத்தான் அவர் சகல சாபங்களிலிருந்தும் விமோச்சனம் அடையப் பெற்றார். இவ்வாறாக கோவிந்தர் ஏராளமான சிவ பூஜைகளை செய்து அநேக பாக்கியங்களையும் பெற்றார். இந்த சிவ பூஜைகளை பற்றி கேட்பவர்களுக்கும் அவன் மகிமையால் எண்ணிறந்த போக பாக்கியங்களும் மனோ விருப்பங்களும் கிட்டும். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.